தமிழ் சினிமாவில் நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டைரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் டைரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில். காரணம் என்னன்னா, நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும். இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் நான் யோசிச்சு இருந்திருக்கேன். அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது, எப்படி இதை பேசுறது, எப்படி இது மொழியா மாத்துறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன்.